ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஐபி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சட்டி பாலிபிளாஸ்ட் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1999 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பேசிக்காக பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது நோய்டாவில். ஸோ ஒன்று கௌதம் புத் நகர்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உதியோக் என்றால் இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. ஸோ 2 பிளான்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 540 டன்ஸ் இவங்க இந்த மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ண பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2018 19 பார்த்தீங்கன்னா 250 டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 500 டன்ஸ் வரைக்கும் இவங்க ஸ்டடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட மேனுஃபேக்சரிங்கை. ஸோ அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேஜர் எங்கே சப்ளை பண்ணுறாங்கன்னா அஸ்ஸாம், பீகார், அப்புறம் டெல்லியில், அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அப்புறம் மேகாலயா, ஒடிசா, புதுச்சேரி, பஞ்சாப் ராஜஸ்தானில் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவரோட மேஜர் கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல், அதானி வில்மர், பிடிலைட், அப்புறம் பதஞ்சலி. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இவங்க மேனேஜிங் பேக்கேஜிங் மெட்டீரியல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க என்ன மாதிரி பேக்கேஜிங்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்கின். ஸோ இந்த மிக்சர் இதுலேயும் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மெட்டீரியலுக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் அவுட்டர் கவர் ப்ளஸ் அதோட பிரிண்ட் பண்ணி லேபிளோட இவங்க பேக்கேஜிங் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிப்ஸு. ஸோ இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்ஸ்க்கு இவங்க பேக்கேஜிங் ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பப்பர்டு. ஸோ பப்பர்டு சில பேருக்கு தெரியும், பிக்கானோன்னு ஒரு பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பிராண்டுக்கு பப்பர்டோட பேக்கேஜிங் மெட்டீரியல் ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆட்டா. ஸோ ஆட்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன், ஆசீர்வாத் மேஜராக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நிறையா வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட பேக்கேஜிங் அவுட்டர் கவரும் இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட். ஸோ ஸோ இதெல்லாம் நார்த்தில் யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ அதோட பேக்கேஜிங் மெட்டீரியல் அவங்க ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரைஸ். ஸோ அலிசான்னு ஒரு பிராண்டோட இதுக்கு அவங்க பேக்கேஜிங் மெட்டீரியல் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் எங்களோட மேஜர் ஆப்ரேஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ கமிங் டு இஷ்யூ டீல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் 120 to 130 செட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ரைஸ் பேண்டு. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி ஒரு லாட்டு. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1,30,000 ருபீஸ் இங்கே ஒரு லாட் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 1 லாட் தான் ஆஃபர் பண்ண முடியும் நம்மளால். ஃபினான்ஷியல் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா 22, 23, 24 3 ஃபினான்ஷியல் இயருக்கு இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 23லேருந்து 24 பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஸ்லைட்டாக டிக்ரீஸாக இருக்குது. ஸோ ரெவன்யூ டிக்ரீஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஸ்டெடியாக க்ரோ ஆயிருக்கு. ஸோ எஸ்பெஷலி ஸ்டார்ட் பண்ண 22லேருந்து பார்த்தீங்கன்னா 23ல பார்த்தீங்கன்னா 28 lakhs 308 lakhs. ஸோ அரௌண்ட் ஒரு 11 times கிட்ட இன்க்ரீஸாக இருக்குது ப்ராஃபிட்டு. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ 23லேருந்து பார்த்தீங்கன்னா 24க்கு ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். 308 lakhs 328 lakhs. ஸோ ஒரு ரீசெண்டாக க்ரோ ஆகிற ஒரு கம்பெனி. ஸோ நேற்று தான் அந்த ஐபிஓ ஃப்ரைடே தான் அந்த ஐபிஓ ஓப்பன் ஆச்சு. ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 38 times அந்த ஐபிஓ சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ ஒரு டீசென்ட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஜூலை 12 அன்னைக்கு ஓப்பன் ஆச்சு ஐபிஓ. ஸோ க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 16. அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 18. ஸோ ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 19. லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 லிஸ்ட் ஆகுது. இந்த ஐபிஓ அப்ளை பண்ணாமல் வேணாமான்னு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 105 rupees கிட்ட இருக்குது இன்னைக்கு. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 105ஓட ப்ரைஸ் பண்ண ஆட் ஆச்சுன்னா 80% கிட்ட இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகும் லிஸ்டிங் டே அன்னைக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு லிஸ்டிங் பர்சன்டேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 22லேருந்து 23க்கு பார்த்தீங்கன்னா 11 times அப்படியே மல்டிஃபோல்டாக இருக்குது. பட் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா இந்த இயர் கொஞ்சம் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்ட் அண்ட் குட்டாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 40% கிட்ட இருக்குது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 20% கிட்ட இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5% தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட். ஸோ இந்த ஐபிஓ லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக
அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஐபிஓ கிடச்சா நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஸோ எப்படி ஐபிஓ அப்ளை பண்ணணும், ஸோ அந்த மாதிரி டவுட் இருந்துச்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். நன்றி.